சாய்ராம் உணவே மருந்து. வாங்க இன்னைக்கு இயற்கையான முறையில சோப்பு எப்படி தயாரிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது எங்க அண்ணி சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. இந்த சேனல நாங்க உங்களுக்கெல்லாம் காமிக்கலான்னு நாங்க போட்டிருக்கிறோம். இப்போ நம்ம பம்கின் சோப்பு தான் பார்க்க போகிறோம். இது நான் கத்தாழை ஒரு டம்ளர் அரைச்சி வச்சுருக்கேன். அது ஜெல்லு கூட இப்போது பம்கின் அரைச்சது, பூசணிக்காய் அரைச்சது ஒரு 1.5 டம்ளர் போடுறோம். மொத்தம் 2.5 டம்ளர் எடுக்கணும் நம்ம. இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சு நம்ம கொதிக்க வைக்கிறோம். ஏன் கொதிக்க வைக்கிறோம் அப்படின்னா, சோப்பு சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான். இதில் ஞானிப்போ EVON 400 வைட்டமின் இ டேப்லெட் ஒரு 10 எண்ணம் போட்டிருக்கேன். ஏன்னா அது உடம்புக்கு நல்லா பளபளப்பு கொடுக்கும். அதுக்காக பாருங்கள், அதோட கலரெல்லாம் மாறிடுச்சு, நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வந்து நான் ஆற வைக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா ஆறணும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான எண்ணெய் எடுக்கிறோம். இது எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு 6 டம்ளர் வேணும். தேங்காய் எண்ணெய் தான், சுத்தமான தேங்காய் எண்ணெய் மில்லில் ஆட்டி எடுத்தது தான். நல்ல தேங்காய் எண்ணெயில் தான் இது செய்கிறோம். இது பார்த்தீங்கன்னா கேஸ்டிக் சோடா. கேஸ்டிக் சோடா இல்லாமல் நம்ம சோப்பு செய்ய முடியாது. அந்த ஆறின ஜெல்லு கூட இப்போ அந்த கேஸ்டிக் சோடா கலக்கிறோம். அது நல்லா சூடாயிடும். அதனால் அது ஆறுவதற்கு ஒரு 1/2 மணி நேரமாவது நம்ம வைக்கணும். நல்லா சூடு ஆறின பிறகு தான் அடுத்த இதுக்கு நம்ம போக முடியும். கேஸ்டிக் சோடா எடுக்கும்போது க்ளவுஸும் மாஸ்க்கும் போடுறது நல்லது. இப்போ நம்ம அளந்து வச்சுருக்கிற தேங்காய் எண்ணெய் அதில் ஊற்றி நல்லா கலக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இது நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய், உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது. இது இப்படி நல்லா கலக்கி வச்ச பிறகு இதில் கிளிசரின் ஊற்றணும். அதுவும் நமக்கு ஸ்கின்னுக்கு நல்ல பளபளப்பை கொடுக்கும். 1.5 மூடி கிளிசர்னை இதில் நான் இப்போ கலக்கிறேன். இதுக்கு அடுத்து நம்ம இதில் நல்லா கலக்கி விட்ட பிறகு இதில் நம்ம இப்போ செண்டு வாசனைக்காக இது ஸ்ட்ராபெரி செண்டு தான் நான் கலக்கிறேன். நல்ல வாசனையாக இருக்கும் இந்த செண்டு. இதையும் கலக்கி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஒரு 1/2 மணி நேரம், ஒரு தோசை பருவம் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அது கலக்கி கொடுக்க அது கெட்டி ஆகிடும். இப்போ நம்ம மோல்டு ரெடி பண்ணி வைக்கிறோம். அதில் நம்ம தேங்காய் எண்ணெய் தடவி வைக்கணும். ஏன்னா அப்போ தான் சோப்பு ஒட்டாமல் இருக்கும். எல்லா இதுலையுமே நான் நல்லா தேங்காய் எண்ணெய் தடவி இருக்கேன். இப்போ பம்கின் சோப்பு நம்ம செய்யும்போது அதில் ஆலிவேரா எதுக்காக கலக்கணும் அப்படின்னா, அந்த ஆலிவேரா கலக்கும்போது ஸ்கின்னில் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான். இந்த மிக்ஸு இப்போது தோசை மாவு பருவத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை மோல்டில் ஊற்றுறோம். ஒரே போல் ஒரே அளவில் நம்ம இதை ஊற்றுறோம். நல்லா கலக்கி விட்டுட்டு, இப்போது பம்கின் சோப்புனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, எல்லா ஹேண்ட்மேட் சோப்பு மாதிரி தான். ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இயற்கை முறையில் நம்ம தயாரிக்கிறதுனால பிளாக் மார்க்கு, இன்னும் முகத்தில் வங்கு மாதிரி வர்றது, இது எல்லாமே போயிடும். இதுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. இதே போல் நிறைய ஃப்ளேவரில் செய்கிறோம். அதாவது பீட்ரூட்டு, மில்க்கு, ஆலிவேரா, ரோஸு, பொட்டேட்டோ, சார்கோல், காஃபி, தக்காளி அப்படின்னு எல்லாமே இயற்கை முறையில் தயாரித்து கொடுக்கறதுனால ஸ்கின்னுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இதனால் வர்றதில்ல. எல்லாருமே நல்ல பயன்படுத்துகிறவங்க எல்லாருமே நல்ல ரிசல்ட்டை சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம மோல்டில் ஊற்றி வச்சுட்டோம். அது நல்லா ஒரே அளவில் இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லும் இது நம்ம அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம மோல்டிலிருந்து எடுத்தால் தான் அது நல்லா உடையாமல் நல்லா வரும். இப்போ மோல்டிலிருந்து நம்ம எடுக்கிற இந்த சோப்பு ஒரு 40 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிடணும். ஏன்னா நம்ம கேஸ்டிக் சோடாயில் செய்கிறதுனால 40 நாள் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி சோப்பு செஞ்சு அது நல்ல ரிசல்ட் கிடைச்சு அப்படிங்கிறதுனால நாங்கள் இதை வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். வாங்கி யூஸ் பண்ணவங்க எல்லாருமே எல்லா சோப்புக்குமே நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை வாங்கினவங்க மறுபடியும் எல்லோரும் வாங்கவும் செய்கிறாங்க. அதனால் நாங்கள் இது ஒரு சின்ன பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது இது தேவைப்படுது அப்படின்ட்டு இருந்தேன்னா இதில் என்னோடய நம்பர் இருக்கும். அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அனுப்பித்தரும். இப்போ இது பார்த்தீங்கன்னா 40 நாள் கழித்து பேக் பண்ண சோப்பு தான். இந்த சோப்பு இனி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.